அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுவோம். அற்பர்களும் நீசர்களுமான நாங்கள் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த மகா பெரிய தெய்வத்தை நாங்கள் துதிப்பதற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்களிலே மகிமைப்படுவீரா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை நடத்துவார். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க பயந்துருவாங்க போல இருக்கு. அல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்க்கிறார். அல்லேலூயா. காரியங்களை வாய்க்க செய்கிறவர். என்னுடைய செயல்களை, என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய வாஞ்சைகளை ஆண்டவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வேத பகுதி சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிறது. நம்முடைய செயல்களிலே நாம் வெற்றி காண, நம்முடைய முயற்சிகளிலே நாம் வெற்றி காண நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை நான் நம்பி நிற்க வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, பல நேரங்களில் இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா என்று பார்ப்போமானால் நாம் தவறி விடுகிறோம். முதல்ல என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரெண்டாவது அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கணும். இது ரெண்டையும் சரியாக நான் செய்துவிட்டால் மூன்றாவது ஒன்று தானாக நடக்கும். அது என்ன தெரியுமா? அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அதே போல 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரிடத்துல மட்டும்தான் எப்போதும் நமக்கு வெற்றி உண்டு. இந்த உலகத்தில் நிறைய காரியங்களில் நாம் பார்க்கும்போது
நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதுவரைக்கும் தோல்வியை கண்டதே இல்லை. அல்ல, ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்ல தொடர்ந்து அவர்கள் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். 21 போட்டிகள் தொடர்ந்து அவங்க ஜெயித்தாங்க ஒன் டே மேட்ச்ல. அப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்த பொழுது, இந்தியாவுக்கு வரும் பொழுது அவன் என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? நாங்கள் இதுவரைக்கும் 21 மேட்ச் தோர்த்ததே கிடையாது, இங்கே நாங்கள் விளையாட போகிற மேட்ச்சில் நாங்கள் ஜெயிப்போம், இந்த இந்தியா டீம் எங்களுக்கு இணையானது அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து விளையாடின முதல் மேட்ச்லேயே தோற்று போனாங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வெற்றி நிரந்தரம் அல்ல உலகத்தின் பார்வையில். ஆனால் கடவுளோடு கூட இருக்கிற மனிதனுக்கு வெற்றி நிரந்தரமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா பவுலப்போஸ்தலன் அதை அனுபவித்தவர் சொல்றாரு, எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஒரு 4 பேரை நான் உங்க முன்னால வைக்க போறேன். எத்தனை பேரு? ஆமா, அந்த 4 பேர் உங்களுக்கு எனக்கும் சொல்லித்தர போகிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வெற்றி பெற வேண்டுமானால், காரியம் வாய்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. விபிஎஸ்க்கு வந்த பிள்ளைங்கள்லாம் மனப்பாடமா சொல்லணும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் காரிய சித்தி உள்ளவன். காரிய சித்தி அப்படின்னா, அந்த சித்தி அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா, வெற்றி பெற்றவனாய் இருந்தான். அவன் செய்த எல்லா செயல்களிலும் ஆண்டவர் அவனை வெற்றியாளனாய் நிறுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன? யோசேப்பு கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, கர்த்தர் என்னோட இருந்தார், ஆகவே நான் செய்த எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றி கிடைத்தது. அப்போ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு ஒரு 2 சொப்பனத்தை காண்பிக்கிறார். 2 சொப்பனம், கனவு காண்றார். அல்ல, இன்னைக்கு நிறைய பேர் கனவு காண்றோம், ஆனால் அந்த கனவுக்கு அர்த்தமும் நமக்கு தெரியல, அந்த கனவு என்னுடைய வாழ்க்கையில் நடந்துதான்னு தெரியல. நானும் கனவு காணுவேன், காலையில் எழுந்துச்சு நீ என்ன கனவு கண்டோம் அப்படின்னு யோசிச்சா ஒரு சம்பவமும் ஞாபகம் இருக்கு, ஆனால் கனவு கண்டேன். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, 4 நாளைக்கு முன்னால் கண்ட கனவு கூட கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. இல்ல, இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் 2 சொப்பனம் கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 7 வசனங்கள்ல முதல் சொப்பனத்தை பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். பாருங்க, அவன் சொல்றான், சொப்பனத்தை கேளுங்கள், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். முதல் கனவு, இவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, மற்றவருடைய அரிக்கட்டுகள் என்ன பண்ணுச்சான்? வணங்கி நின்றது. அடுத்தது இன்னொரு சொப்பனத்தை 9, 10வது வசனத்தில் சொல்றாரு. அங்க பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பாருங்க, இப்போ இன்னொரு சொப்பனம் என்ன பார்க்கிறாருன்னா, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கினது. இதை கேட்ட உடனே அவனுடைய சகோதரர்களுக்கு கோபம். ஏன்னா இவன் நம்ம விட பெரிய ஆளாயிடுவானா, இவனை நாம் வணங்க போகிறோமா? ஆகவே அவங்க என்ன பண்றாங்க, அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள், அவனை அடிமையாக விற்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த யோசேப்பினுடைய மனநிலையை நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த இடத்திலும் அவன் கர்த்தரையும் குறை சொல்லல, மனுஷங்களையும் குறை சொல்லல.
புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சொப்பனத்தை காமிச்சிங்களே, ஏன் அது நடக்கலை? எல்லாம் எதிராக நடக்குது. போராடலை, அமைதியா இருந்தான். சகோதரர்கள் அவனுக்கு எதிராக எழும்பின பொழுது அவங்களுக்கு எதிராக அவன் பேசவே இல்லை, அமைதியா இருந்தான். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுகிறார்கள். அங்கேயும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அமைதியா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன், எல்லா கடவுள் எனக்கு தந்த அந்த சொப்பனம் என் வாழ்க்கையில் நிறைவேறாம போகாது. அதுக்காக நான் என்ன நடந்தாலும் அமைதியா இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு தந்த தரிசனத்தை, கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெறாமல் ஒருவேளை காலம் தாழ்ந்து போகும்போது நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பதறி போய் பேசுகிறோம், ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறோம், ஆண்டவரை குறை சொல்றோம், ஆண்டவருடைய வல்லமையை நாம் கேள்வி கேட்கிறோம். உண்மையிலேயே ஆண்டவர் செய்வாரா? உண்மையிலேயே கடவுளுக்கு அந்த வல்லமை இருக்குதா? ஏன் அவர் செய்யல? ஏன் இப்படி இருக்கிறாரு கேட்கிறோம். ஆனா யோசேப்பு தன் வாழ்க்கையில் அதை கேள்வியே கேட்கல. 17 வயதில் அடிமையாய் விற்கப்பட்டவன் 30 வயசு வரைக்கும் அவன் போராட்டத்தை சந்திக்கிறான். 13 ஆண்டுகள், அதில் 10 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் ஒரு வார்த்தை அவன் கர்த்தருக்கு எதிராக பேசலை. ஆனால் அவனுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உலகம் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்யாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. உலகம் உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்யாது. நீங்க ரொம்ப குறைபட்டு பலவீனப்பட்டு இருக்கும்போது உலகம் என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ பாவம்னா. இந்த ஐயோ பாவம், ஐயோ பாவம்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அச்சா, என் மேல என்ன அன்பு, என் மேல எவ்வளோ கரிசனை, ஐயோ எனக்கு என்னை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு மனமுருகி நின்னாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு படி அப்படி மேல போயிட்டீங்கன்னா, இந்த ஐயோ பாவம்னவன் வயிறு எரிஞ்சு சாவான். ஏன் தெரியுமா? இவன் எப்படி இந்த மாதிரி ஆயிட்டான், எப்படி வளர்ந்தான், எப்படி இவ்வளோ பெரிய ஆளானா கேட்பாங்க. ஏன்னா உலகம் அதுதான் செய்யும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அவரை நம்புறான், கர்த்தரை நம்புறான். எப்படி நம்புறான் தெரியுமா? யார் எனக்கு தீங்கு செய்தாலும், யார் எனக்கு எதிராய் பேசினாலும், யார் எனக்கு எதிராய் செயல்பட்டாலும் கர்த்தர் தம்முடைய மேன்மையினால என்னை அவர் நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவேன். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ சாதாரணமான ஆள் இல்லை, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கை கொஞ்சம் அற்பமான வாழ்க்கையாக இருக்கலாம், பார்க்குறவங்க நம்மளை குறைவா பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. நீ அடிமையாக இருந்தாலும் நீ பெரிய ஆளு. அல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எந்த சகோதரர்கள் நாங்க வந்து உன்னை வணங்குவோமா அப்படின்னு கோபப்பட்டாங்களோ அதே சகோதரர்களை ஆண்டவர் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. யோசேப்பின் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஏன் தெரியுமா? அவன் என்ன பண்ணானா, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார். நம்பினான், ஆண்டவரை நம்பி நின்றான். எனக்கு நீங்களும் நானும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும் பொழுது பதறாம அமைதியா இருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார்.
அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை வரும்போது பதறக்கூடாது. இதையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். சோதனைகள் பெருகும்போது பதறாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சோதனையும் நீர் எனக்கு நன்மையாய் மாற்றுவீர். அல்லேலூயா. ஆண்டவர் நன்மையானதை தருகிறவர். ஆகவே முதல்ல பார்த்தோம், யோசேப்பின் காரியத்தை வாய்க்க செய்த கர்த்தர். அல்லேலூயா. அவனுடைய காரியத்தை வாய்க்க செய்தார். காரணம் என்ன? அவன் கர்த்தரை குறை சொல்லல, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று நம்பினான். இரண்டாவது ஒரு மனிதனை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பர்களோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இந்த எப்தாவை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, இவரை 1வது வசனம் சொல்லுது, கீலேயாத்தினான எப்தா என்று சொல்லுகிறது. எப்தா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் திறப்பார். God opens. He will open. ஆண்டவர் திறப்பார். எப்தாவினுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பா கீலேயாத் அவருடைய பேர். அவருக்கு 2 மனைவி. ஒன்று அவனுடைய சந்ததியில வந்த ஒரு பெண். 2வது பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஸ்திரின்னு சொல்லுது. அந்த அம்மா நல்ல ஒழுக்கமுள்ள பெண் அல்ல, அவ பரஸ்திரியாக இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரஸ்திரிக்கு பிறந்தவன் தான் எப்தா. இப்ப பிள்ளைகள் வளருகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது மற்றவர்களுடைய அடுத்த அம்மாவுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து அவங்க இவனை துரத்துறாங்க. என்ன சொல்லி துரத்துறாங்க தெரியுங்களா? அந்த வேதம் சொல்லுகிறது, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். உனக்கு இங்க பங்கு கிடையாது, நீ சரியான ஆள் கிடையாது, உங்க அம்மா சரி கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு குறை சொல்லணும்னா எதையாவது ஒன்று தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்படித்தான் இங்கே நடக்குது. இந்த எப்தா என்ன செய்தானா, அவன் அங்கிருந்து ஓடி போனான். அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, வீணரான மனுஷர் எப்தாவோட சேர்ந்து கொண்டார்கள். இவன் ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தை அமைத்தான். அவன் ஒரு சின்ன தாதா மாதிரி அப்படி சுத்திட்டு இருந்தார். போற இடத்துல எல்லாம் கலட்டா பண்றது, யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது, இப்படி போயிட்டு இருந்தாரு. அதனுடைய அந்த சூழ்நிலையில தான் இந்த கீலேயாத்தின் மனிதர்களுக்கு எதிராக இப்போ ஒரு யுத்தம் வருகிறது. நீங்க இங்கே பார்க்கும்போது இந்த யுத்தத்தை செய்வதற்கு இவர்களால் முடியல. அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறது. இந்த யுத்தத்தை இந்த கீலேயாத்தின் மக்களால் செய்ய முடியாததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த எப்தாவை கூட்டிட்டு வர்றதுக்கு போறாங்க. அங்க போய் அவனை கூட்டி கொண்டு வருகிறார்கள். சமாதானம் பண்ணாங்க. இவன் சொல்றான், நீங்க என்னை கூட்டிட்டு போய் காரியம் முடிஞ்ச பிறகு துரத்திடக்கூடாது அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை நீ தான் எங்களுக்கு தலைவனா இருப்பாய். சரின்னு வந்துட்டாரு. வந்ததும் வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? முதல் காரியம் அவன் செஞ்சது என்ன தெரியுங்களா? வந்து உட்கார்ந்த உடனே அவன் அந்த தலைவனாக அமர்ந்த பொழுது அவன் எங்கேயும் போய் பெருமை பேசல, யாரையும் மிரட்டல, யாருக்கிட்ட எதுவுமே பண்ணல. முதல் வேலை என்ன செய்யறான் தெரியுமா? எப்தா தன் காரியங்களை தன் தேவனிடத்துல சொன்னான். அல்லேலூயா. நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன், இந்த பழக்கம் எப்போ வரும் தெரியுமா? முதல்ல கடவுள்கிட்ட பேசணும் அப்படின்ற பழக்கம் எப்போ வரும் தெரியுமா? எல்லாருக்கும் வராது. எந்த மனுஷன் முதல்ல இருந்தே தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு தான்
பிரச்சனைன்னு வந்த உடனே மனுஷங்க கிட்ட ஓடக்கூடாது, கர்த்தரிடத்துல போகணுன்ற எண்ணம் வரும். உண்மைதானா? அப்போ இவனுடைய பழக்கமே என்ன தெரியுமா? தன்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்துல சொல்லுகிற ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கலாம். இப்போ அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது, யுத்தம் பண்றதுக்கு அந்த ஜனங்களால முடியல. அவங்க இவனை தலைவனாய் கொண்டு வந்து நிறுத்தின பொழுது இந்த எப்தா தன்னுடைய பெருமை, தன்னுடைய மேன்மை, நான் இதை சாதிப்பேன், நான் அதை சாதிப்பேன், அவன் யோசிக்கவே இல்லை. அவன் செய்தது என்ன தெரியுமா? தன்னுடைய சூழ்நிலைகளையும் தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, காரியம் வாய்க்க வேண்டுமானால் எப்தா நமக்கு சொல்லித்தர்ற பாடம் என்ன தெரியுமா? எல்லா விஷயத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லு. அப்படியா? எல்லா விஷயத்தையும் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. அப்படியா? நான் அமைதியா இருக்கிறீங்க, ஒருவேளை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களோ? எல்லா விஷயத்தையும் உடனே ஃபோன் பண்ணி உங்க அம்மா கிட்ட சொல்லு. ஏமா சகோதரிகளே, புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவங்களே, எல்லாருக்கும் சொல்கிறேன், பிரச்சனைன்னு வந்த உடனே முதல்லையாவது ஃபோன்லாம் கிடையாது, வீட்டுக்கு ஓடிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப வசதியாக போச்சு. எடுத்ததும் ஃபோன் பண்ணி, ஏம்மா இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு என்ன கட்டி கொடுத்தியே, நீ நல்லா இருப்பியா, எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, இந்த மாதிரி குடும்பத்தில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் சொன்னீங்கன்னா குடும்பம் சிதறி போயிடும். ஜாக்கிரதை. ஒரு சர்வே ஒன்று எடுத்துருக்குறாங்க, அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சர்வேல 100% குடும்பங்கள் பிரிவதற்கு அந்த கணவனும் மனைவியும் காரணம் அல்ல. யார் காரணம்? குடும்பத்தினர் தான் காரணம். மாப்பிள்ளை வீட்டில் இருந்து சொல்லுவாங்க, நீ ஆம்பளடா, உன்னை அவன் என்ன சொல்றா பார்க்கலாம், நாங்களாம் இருக்கிறோம், பார்த்துக்கோ விடாத அப்படின்னு இங்க இருந்து ஒரு கூட்டம் தூண்டி விடும். அந்த பக்கம் சொல்லுற, நீ மட்டும் என்னம்மா, இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் கொடுத்தா போதும், மாமனார் மாமியார் மாப்பிள்ளை எல்லாரையும் கொண்டு போய் உள்ள வச்சிடலாம், நீ கவலையப்படாத, பயப்படாத. இவங்கெல்லாம் பேசுறதை கேட்டுட்டு ஒன்றும் தெரியாமல் 2 உட்கார்ந்துருக்கு தெரியுங்களா? இதுங்க பேசும், நான் யார் தெரியுமா, எங்கள் வீடு எப்படிப்பட்டது தெரியுமா, எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, 3வது 4வது தலைமுறை வரைக்கும் பேசுவாங்க. கடைசியில் எங்கே போய் நிற்கிறாங்க? கோர்ட்டில் நிற்கிறாங்க. ஜாக்கிரதை. எப்தா தன் காரியங்களை கர்த்தரிடத்தில் சொன்னான். உன் பிரச்சனைய உன் வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகாத. அல்லேலூயா. உன்னுடைய ஜப அறையை விட்டு உன் பிரச்சனைய வெளியே கொண்டு போகாத. என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்க போய் நிற்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று உன் காரியங்களை எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லு. நான் சொல்லுவேன், சின்னதோ பெரியதோ, மற்றவர்களோடு கூட என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாத பிரச்சனைகளை கூட யார்கிட்ட சொல்லலாம்? அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் ஊர்ல சொல்ல போனதுனால தான் போறவன் வர்றவெல்லாம் நம்மளை ஏளனமா பார்க்கறான். புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க யாரையோ நம்பி சொன்ன ஒரு காரியம் இன்னைக்கு உங்க எதிராய் வந்து நிற்கிறது. எதுக்காக ஆண்டவர் இதை சொல்றாரு எனக்கு தெரியாது. நீங்க நல்லா தான் பேசியிருப்பீங்க, ஏதோ 1-2 வார்த்தை மாறி போயிருக்கும். அந்த வார்த்தை இப்பொழுது உனக்கு எதிராக வந்து நிற்கும் போது நீ ஒரு வார்த்தை சொல்லியிருப்ப, அந்த ஒரு வார்த்தைக்கு நீ 10 வார்த்தை பதில் சொல்ல வேண்டியிருக்கும்.
ஆனால் என் ஆண்டவர் யார் தெரியுமா? என் காரியங்களை எல்லாம் கேட்கிறவர் மட்டுமல்ல, அந்த காரியத்தில் வெற்றி தருகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றி வேணுமா? எங்க போகணும்? அவர் சமூகத்தில் போய் விழுந்தணும். எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, இந்த மாதிரி இருக்குது, நான் இப்படி பண்ணேன், அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி பேசினேன், அவங்க இப்படி பேசியிருக்கிறாங்க, சொல்லுங்க. அவர் வெளியெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் தேவையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து வெற்றியாய் நிறுத்துவார். எந்த ஜனம் நீ பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினதோ, அதே ஜனத்துக்கு இவனை இரட்சகனாக கர்த்தர் நிறுத்தினார். காரணம், எப்தாவுக்கு இருந்த ஒரு நல்ல பழக்கம், தன் காரியங்களை கர்த்தரிடத்தில் சொன்னார். மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரியம் மாறுதலாய் முடிவதற்கு, இதுதான் இங்க முக்கியம். காரியம் மாறுதலாய் முடிவதற்கு. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். எஸ்தரின் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். இந்த எஸ்தரினுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த மொர்தெகாய் என்ன செய்தானா, ஆமான் அந்த வழியாய் வரும் பொழுது, அரண்மனையிலிருந்து வெளியே வரும்போதும் உள்ள போகும்போதும் வாசலில் இருந்த இந்த மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை. என்ன பண்ணல? வணக்கம் சார், வணக்கம் சார். ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன், பிஷப்பை பார்த்ததும் ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். எனக்கு வேடிக்கையாக இருக்கும், எதுக்காக இப்படி கூட கும்பிடு போடணும்? ஏன் போடணும்? ஏன் போடணும்? பதவி கிடைக்கும், அதுக்காகவா? மொர்தெகாய் என்ன சொல்றான் தெரியுமா? நான் யூதன். அல்லேலூயா. அங்கதான் நிற்கிறான் மொர்தெகாய். நான் யூதன், கர்த்தரை தவிர வேறு ஒருவனுக்கு முன்பாக நான் வணங்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, நீ கூழ கும்பிடு போட்டு ஒரு காரியத்தை சாதிக்கிறத விட கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நீ பெரிய காரியங்களை சாதிக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ கூழ கும்பிடு போட்டு உன்னையே நீயே அசிங்கப்படுத்திக்கிற. உன்னை ஆண்டவர் ஒரு தரத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த தரத்தில் நிற்கிறத விட்டுட்டு நான் தரந்தாழ்ந்து போய் மனிதனை வணங்கினால் ஒருவேளை உலக பிரகாரமான மேன்மைகள் கிடைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நான் அற்பமாக போவேன். ஏன் தெரியுமா? என்னை உயர்த்தி வச்சவர் அவர் தான். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்த்தி வைத்திருக்கிறவர். இந்த மொர்தெகாய் சொல்றான், நான் வணங்க மாட்டேயா, நான் அவனை நமஸ்கரிக்க மாட்டேன், காரணம் நான் யூதன். திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க, டேய் வேணா, பகைச்சிக்காத, அந்த ஆள் ரொம்ப மோசமானவன், பகைச்சிக்காத. சொல்லி சொல்லி பார்த்தான், கேட்குற மாதிரி இல்லை. நேராக ஆமான் கிட்டே போய் சொல்லிட்டாங்க, ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், அவன் இப்படி பண்ணிட்டான். சொன்ன நான் யூதன், நான் அந்த ஆளெல்லாம் வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு சுருன்னு ஏறிச்சு. அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? மொர்தெகாய் மட்டும் நான் சாகடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவன் இனத்தையே நான் அழிப்பேன்.
அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த விஷயம் யூதர்களுக்கு இதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் சேர்ந்து யாரை போட்டிருப்பாங்க? மொர்தெகாயை போட்டிருப்பாங்க. சனியனை, உன்னால தான்டா நாங்கள் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நீ ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் சமாதானமாக இருந்திருப்போம்ல. பைபிள் சொல்லுது. இந்த காரியங்கள் எல்லாம் அப்படி வெளியே வரும் பொழுது மொர்தெகாய் எஸ்தரை போய் பார்க்குறாரு. நடந்தது என்ன தெரியுங்களா? மொர்தெகாய் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நல்லா கவனிங்க. மொர்தெகாயினுடைய இந்த வார்த்தையை நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்களும் நானும் பதறி போயிடணும். அவன் சொல்றான், நீ பாதுகாப்பா இருக்கிறன்னு நினைக்கிறியா? ராஜா அரண்மனையில் நீ இருக்கிறதுனால நீ தப்பித்துக் கொள்வா என்று நினைக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா? எப்படியும் விடுதலையை தருகிறவர். அவரால் யாரை கொண்டு விடுதலை தர முடியும்? ஆனா முதல்ல நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன சான்ஸ் தெரியுமா? நீ அந்த வேலையை செய்வாயா? அல்லேலூயா. என்ன வேலை? என்ன வேலை? இப்பதான் இருக்குது. இது சொல்றாரு, வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க தெரியுங்களா? திரும்ப சொல்லி அனுப்புறாங்க. 16வது வசனத்தை வாசிங்களேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். முதல்ல ஒரு காரியம் தெரிஞ்சுங்க. யாருக்காக உபவாசம் பண்ணணும்? யார் முன்னால நிக்கிறாங்களோ அவங்களுக்காக உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, ரட்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? புதுசாக வந்திருக்கிறவர் செய்யட்டும் பார்க்கலாம், என்ன தான் செய்கிறாரு பார்க்கலாமே, விட்டு பார்ப்போமே அப்படி நீ அமைதியாக இருந்தீங்கன்னா ரட்சிப்பு எங்கேருந்தோ வந்துடும். ஆனால் நம்ம அழிந்து போவோம். நம்ம முதல்ல நிற்கணும். எப்படி நிற்கணும்? பைபிள் சொல்லுது, எஸ்தர் அல்ல நின்னது. இப்போ முதல்ல யார் நிற்கிறாங்க தெரியுமா? சூசான் அரண்மனையில் மொர்தெகாயோடு இருந்தவர்களுக்கு அவ சொல்லித்தர்றா, முதல்ல நீங்க போங்க, 3 நாள் என்ன பண்ணுங்க? அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, நானும் என் தாதிமாரும் என்ன பண்ணுவோம்? உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று அவள் சொன்னாள். அல்லேலூயா. இப்போ 3வது காரியத்தை நாம் வெற்றியாக முடிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணியும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் உபவாசத்தோட ஊக்கமாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. உன் பிரச்சனைக்கு நான் பட்னி கிடக்கணும், நான் ஊக்கமா ஜெபம் பண்ணோம், அந்த அம்மா பேகை தூக்கிட்டு ஊர் சுத்தம்.
என்ன உங்க கதை? ஒரு இல்ச்சவாயை மாட்டிட்டா இப்படியா? நல்லா கேளுங்க. எஸ்தரின் காலத்தில் காரியம் மாறுதலாக முடிந்தது. எப்படியா காரியம் மாறும்? நானும் உபவாசம் பண்ணுவேன், நீங்களும் உபவாசம் பண்ணுங்க, ஒன்றிணைந்து கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தர் காரியத்தை மாறுதலாக மாற்றுவார். அல்லேலூயா. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, எந்த நாளிலே யூதர்களை அழிப்போம் என்று அவர்கள் சத்துருக்கள் நினைத்தார்களோ அதே நாளிலே யூதர்கள் தங்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் யார் தெரியுமா? காரியத்தை மாற்றுவார். உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். 1000 பேர் 1000 வார்த்தைகள் உனக்கு எதிராக பேசலாம், என் ஆண்டவர் இறங்கினால் ஒன்றும் வாய்க்காமல் போகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், ஆனால் நீ என்ன பண்ணோம்? உபவாசத்தோடு என்னிடத்துல காத்திருக்கும். முதல்ல கர்த்தர் நன்மையே செய்வார் என்று நம்பின யோசேப்பு. எப்தாவை பார்த்தோம். கர்த்தரிடத்தில் தன் காரியங்களை எல்லாம் சொன்ன எப்தா. 3வது எஸ்தரை பார்த்தோம். தன்னுடைய சூழ்நிலைகளில் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தவள். 4வது தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, தானியேலினுடைய காரியம் வெற்றியாக இருந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தானியேலை குறித்து சொல்லுகிற 2 ராஜாக்கள் சொல்லப்படுகிறார். ஒன்று தரியு, இன்னொன்று கோரேசின் காலம். பெர்சிய ராஜா கோரேசு, மேதிய ராஜா தரியு. இந்த 2 பேரும் சமகாலத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லுகிறது. இவங்களுடைய காலத்தில் தானியேல் அங்கே ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார். வாசிச்சு பாருங்களேன். 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. அவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். ராஜ்யம் முழுவதும் ஆளுகை செய்வதற்கு 120 தேசாதிபதிகளை ராஜா ஏற்படுத்தினான். அந்த 120 பேரையும் கண்காணிக்கிறதுக்கு 3 பேரை ஏற்படுத்துறான். அந்த 3 பேர்ல ஒருத்தன் தானியேல். 120 அதாவது என்ன சொல்றது, தேசாதிபதிகள், சொல்ல போன கலெக்டர்னு வச்சுங்களேன். அவங்களுக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு 3 பேர், அதுல ஒருத்தர். நல்லா கவனிங்க. நம்மாளுங்க கடையில் வேலை செய்வாங்க, கடையில் வேலை செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நேரமே இல்லையா, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா. படிக்கிற பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, அப்படியே என்ன வெட்டி முறிக்கிற மாதிரி, எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது, நான் எங்கே படிக்கிறது, பைபிள் படிக்கிறது. வாலிப தம்பிமாரை கேட்டு பாருங்க, அவன் விஐபியாக சுற்றிட்டு இருப்பான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? விஐபியாக சுற்றிட்டு இருப்பான். ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு எங்கே நேரம் இருக்கு. தானியேல் 120 தேசாதிபதிகளுக்கு மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு நேரம் இருந்துச்சு. எப்படி நேரம் இருந்துச்சு தெரியுமா? எப்போதும் செய்கிறது போல 3 வேளை கர்த்தரை தொழுது கொண்டான்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை தொழுதுகிறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளுது. புரியுதா நான் சொல்றது? ஒருவேளை கர்த்தரை ஆராதிப்பதற்கே நமக்கு நாக்கு தள்ளுது. 8:30 மணிக்கு கோயிலுக்கு வானா 9:15 கொயர் வருது, 9:30 பெற்றோர் வர்றாங்க, 10 மணிக்கு வாலிபர்கள் வராங்க. என்ன கதை உங்க கதை? வெற்றி பெற முடியுமா? முடியுமா? ஸ்கூலுக்கு போகிறோம், என்ன மேடம்னா ஸ்கூலுக்கு போகும்போது 8:30 மணி ஸ்கூலுக்கு 9:15 போனீங்கன்னா உள்ளே சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் பொன்ராஜ். ஆனால் மோசமான ஆள். 5 நிமிஷம் லேட்டாக போனால் இவ்வளோ பெரிய பெரம்பு வச்சு நிற்பார். சும்மா ஓட ஓட அடிப்பார். ஐயோ அம்மா அப்படின்னு அடி வாங்கிட்டு தான் கிளாஸுக்கு போவோம். அடுத்த நாள் அந்த லேட்டாக வரமாட்டோம், ஒரு 10 நிமிஷம் முன்னாலே வந்துடும். இன்னைக்கு அடி விழாத்துனால தான் நிறைய பேர் சிரிக்கிறீங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம எவ்வளோ நிர்விசாரமாக இருக்கிறோம் தெரியுமா? ஆனால் நம்ம ஜெபம்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி தாரும். ஏன் வரல வெற்றி? தானியேல் அவ்வளவு நெருக்கடியில் இருந்தான். 120 பிரதானிகளை, தேசாதிபதிகளை அவன் மேற்பார்வை பார்க்கிற ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தான். ஆனால் அவனுக்கும் 3 வேளை கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பாக்கியம் நமக்கு வந்துடுச்சுன்னா, தானியேலை சிங்கக்கவியில தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு சம்பவம், சிங்கக்கவியில தூக்கி போட்டாங்க. தூக்கி போடப்பட்ட தானியேல் அமைதியா இருந்தா, ராஜா அவனை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 16வது வசனம் சொல்லுது, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். யார் சொல்றது? அப்ப ராஜா வரைக்கும் இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறான் என்பது தெரிந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆளுங்க நம்ம ஜெபம் பண்றது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியக்கூடாதியா அப்படின்னு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தானியேல் பண்ண ஜெபம் ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் பலகணிகளை திறந்து எருசலேமை பார்த்து அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பண்ற வீட்டு ஜெபம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்டிருக்குதா? ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர், அவர் சொன்ன சாட்சி. அவர் இலங்கையை சேர்ந்த மனுஷன். அவர் சொல்லுவார், நாங்கள் வீட்டு ஜெபம் பண்ணும்போது நாங்கள் பாட்டு பாட ஆரம்பித்தா எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து இந்த காம்பவுண்டை சுற்றி உட்காந்துக்குவாங்க. காம்பவுண்டை சுற்றி உட்காந்துக்குவாங்க. இவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிக்கும் போது பார்த்தா அந்த சோகத்தில் அப்படியே அங்கங்கே தலைகள் தெரியுமா, எல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? போராட்டமான சூழ்நிலையில் எந்த நேரம் என்ன எங்கே குண்டு வெடிக்கும் தெரியாது, இலங்கை இராணுவம் என்ன பண்ணுவாங்க தெரியாது. அப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க சொல்லுவாங்களா, நீங்கள் பண்ணுற ஜெபம் எனக்கு ஆறுதலாக இருக்கு, நீங்கள் பண்ணுற ஜெபம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, நீங்க பண்ற அந்த ஜெபம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது சொல்றாங்களா? நம்ம அப்படி வாழணும். தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்ததுனால கர்த்தர் அவனை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை பாருங்க. முதல்ல சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை, ஆமா தூக்கி போட்டு போயிட்டாரு. சிங்கக்கவியில தூக்கி போட்டு போயிட்டாரு.
தானியேலு சிங்கக்கவியில் நான் நினைக்கிறேன் சந்தோஷமா தூங்கியிருப்பான். எந்த சிங்கமும் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள் பக்கத்தில் படுத்துச்சுன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? நம்ம ஊரில் தான் நாயை துரத்தி விட்டுறோம், ஆனால் ஃபாரினில் நாயை தலைக்கு பக்கத்தில் வச்சுன்னு தூங்குறான். அதுலேயும் அந்த பூனை இருக்குது பாருங்க, பூனை உங்கள் பக்கத்தில் படுத்து இருக்குதா? அது இப்படி கழுத்தை ஒட்டி படுக்கும். அது கொர் கொர் கொர்ன்னு ஒரு சத்தம் வரும். எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? பஞ்சு மேலே படுத்த மாதிரி இருக்கும். இந்த பூனையே இப்படி இருந்துச்சுன்னா சிங்கம் எப்படி இருந்திருக்கும்? கற்பனை பண்ணி பார்க்கணும். சும்மா ஏதோ பைபிளை படிச்சுட்டு போயிடக்கூடாது. நான் கற்பனை பண்ணுறேன். காலுக்கு ஒரு சிங்கம், தலைக்கு ஒரு சிங்கம், 2 கையை வைக்கிறதுக்கு சொகுசா தூங்கி இருப்பான். ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் இல்லைங்க. நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ பாவம், அவனை தூக்கி உள்ளே போட்டோமே, உண்மையிலே இருப்பானா? நம்ம என்னமோ சொல்லிட்டு வந்தோம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை, அவன் இருக்கிறானா இல்லையா தெரியலையா? இந்நேரம் கை போச்சா, கால் போச்சா, இல்லை ஆள் இருக்கிறானா, இல்லை மொத்தமாக காலி பண்ணிடுச்சா? உட்காந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தவன் அதிகாலமே எழுந்து அவனுடைய நம்பிக்கை பாருங்க. அந்த கெபிக்கு முன்னால நின்றுட்டு அவன் சொல்றான் 20வது வசனத்துல, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு விசுவாசம், அவன் உள்ள உயிரோட தான் இருப்பான். நம்ம கேள்வி கேட்டு பார்ப்போம், பதில் வரும் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கையோட வர்றாரு. உள்ள இருந்து சத்தம் வருது, ராஜாவே. என்ன மாதிரி ஆளையா அவன்? நம்மளா இருந்தா யோ மரியாதையா போயிடு, நீ நினைச்சிருந்தா என்ன காப்பாத்தி இருக்கலாம். தூக்கி சிங்கக்கேபியில போட்டுட்டு இப்போ தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்குற. உனக்கு மனசாட்சி இருக்குதா? நீ போயிடு என் மூஞ்சில. ஒரு சிலர் சிரிக்கிறத பார்த்தா இப்படிதான் நிறைய நம்ம பேசின்னு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். பேசாதீங்க. ஏன்னா எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக என்னை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். இப்ப வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. காரணம் தெரியுமா? தானியேல் கர்த்தரை எப்போதும் ஆராதிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்களும் நானும் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணா இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். யார் அவங்க அப்படின்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. யாரோ 3வது மனுஷன் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லித்தர ஒரு காரியம் தெரியுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம், அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை ஆராதிக்கணும். பைபிள் சொல்லுது, இடைவிடாமல் ஆராதித்த தானியேலின் காரியம் ஜெயமாயிரு. 4 பேர். முதல்ல யோசேப்பு என்ன செய்தான்? எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அவனுடைய காரியம் வெற்றியாயிருந்தது. 2வது எப்தா தன் காரியத்தை எல்லாம் கர்த்தரிடத்துல சொன்னான். அவன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். 3வது எஸ்தர் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது அவளுடைய காரியம் மாறுதலாய் முடிந்தது. 4வது தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்ததுனால அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தோட இங்கிருந்து போகணும். ஆண்டவரை நான் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் நான் திட்டிகிட்டு இருக்க மாட்டேன்,
எல்லாம் என் வாழ்க்கையில் நன்மையாய் மாறும் என்கிற நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன். முதல்ல. ரெண்டாவது, என்னுடைய எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லுவேன்? கர்த்தரிடத்தில் சொல்வேன். மூன்றாவது, உபவாசத்தோடு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். நான்காவது, எப்போதும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன். தீர்மானம் பண்ணி பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். உபவாசித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம உபவாசம் குறைவுபட்ட உபவாசமாய் அந்த நேரம் தான் ஊர் கதையெல்லாம் பேசிட்டு, அந்த நேரம் தான் என்னென்னமோ செயல்லாம் செஞ்சுக்கிட்டு நானும் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட உபவாசம் இல்லை, கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஆண்டவரே, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய சமூகத்தில் நான் சொல்றேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு காத்திருந்தால், எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால், கர்த்தர் சொல்றாரு, உன் காரியம் வாய்க்கும், உன் காரியம் வாய்க்கும். உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, உன் காரியம் வாய்க்கும். இந்த 4 காரியத்தை மறந்துடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்கு நீர் நன்மையாய் மாற்றுவீர். இந்த நம்பிக்கையோடு என் சூழ்நிலைகளை எல்லாம் உங்க சமூகத்தில் சொல்வேன்ப்பா. உபவாசத்தோடு காத்திருப்பேன், இடைவிடாமல் ஜெபிப்பேன். நீர் எனக்கு இறங்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறவர், எங்களுக்கு வெற்றி தருகிறவர், எங்களுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர். இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் அப்படி மாற்றும். வரும் நாட்களில் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அல்லது செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிகளை காணும்படி, மேன்மைகளை காணும்படி, நன்மைகளை காணும்படி ஆண்டவரே உம்முடைய மக்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் மாறட்டும், சமாதான குறைவுகள் மாறட்டும், எல்லா வேதனைகள் கண்ணீர்கள் மாறட்டும். உம்முடைய அற்புதங்களை கண்டவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.